அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு வகையான உடன்பாட்டு எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் நடக்கும் அப்படிங்கிற நான் முன்னாடியே ஒரு முறை பாசிட்டிவ் எனர்ஜியை பற்றியும் பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றியும் பேசியிருக்கேன். ஆனால் நான் எவ்வளோ சொன்னாலும் என்ன கேட்பாங்க, சார் நெகட்டிவாக சில தாட்ஸ் எனக்குள்ளேருந்து வருதே சார், நெகட்டிவாக சில விஷயம் எனக்குள்ளேருந்து வருதே ஏன் அப்படின்னு கேட்பாங்க. தூக்கத்தில் கனவு காண்றீங்க, கனவில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் சில பேர் டயலாக்லாம் பேசுவாங்க. அந்த டயலாக்லாம் யார் எழுதி கொடுத்தா? இப்போ ஒரு சினிமாவில் ஒரு வசனம்னா ஒரு எழுத்தாளர் எழுதி கொடுத்துருப்பாரு, அதை நடிகர் சொல்லுவார், டைரக்டரே அந்த வசனத்தை எழுதி கொடுத்துருப்பாரு. உங்கள் தூக்கத்தில் கனவில் வர ரெண்டு கேரக்டர் பேசிக்குது, அதுக்கு வசனமெல்லாம் யார் எழுதி கொடுத்தா? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு உள்ளேந்து மொழி, அது எண்ணங்கள், அது வடிவம் பெற்று, வார்த்தை வடிவம் பெற்று வெளியில் வரும். ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கும். இப்போ நாம் என்ன புது ப்ராடக்டா எதுலையுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு பூமியில் இருக்கிற விஷயத்தோடு கலக்காமல் நம்ம வந்துட்டோமா? அப்பா அம்மா 50-50, பிஸ்கட்டு 50-50 இல்லை, ஃபேமிலியே 50-50, அவ்வளவுதான். அப்பாவும் அம்மாவும் என்னாச்சு? தந்தை ஒரு தவறு செய்தான், தாய் அதற்கு இடம் கொடுத்தாள்னு கண்ணதாசன் பாடுவார்ல. அந்த நேரத்தில் நம்ம ஜனிச்சிட்டோம். நம்ம அப்பா மனசில் என்னென்ன எண்ணம் இருந்தது, அது ரத்தத்தில் எப்படி பதிஞ்சது, அது உயிரணுக்களில் போய் எப்படி பதிஞ்சது யாருக்கு தெரியும்? நம்ம அம்மாவுடைய கருமுட்டை எப்படி உருவாச்சு, அதுக்குள்ளே நாம் உட்காந்துருந்தோமே. அப்போ நம்ம அம்மா கர்ப்பத்தில் நம்மளை தாங்கும்போது கருமுட்டையும் உயிரணுவும் இணைஞ்சு ஒரு சிசுவாக வடிவம் எடுக்கிற போது தொப்புள் கொடி வழியாக தாயாரோட நம்ம லிங்க் போட்டிருந்தோமே. அப்போ அம்மா மனசில் என்னென்ன கோபம் தாபம் என்னென்ன யாருக்கு தெரியும்? அந்த வீட்டில் மருமகளாக வந்திருப்பாங்க, அவங்க வச்சுருப்பாங்க. அந்த வீட்டு நம்ம பாட்டி நம்ம அம்மாவை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, அப்பா அம்மாவை அடிச்சிருப்பாங்க, எதோ நடந்திருக்கும் இல்லையா? நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அப்படியே கேரி அவுட் ஆகிடும். சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த உணர்வுகள் அப்படி நமக்கு கேரி அவுட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு குப்பை தொட்டியை தூக்கி வாரி நம்ம குப்பை தொட்டியாக ஆக்கி போட்டு போயாச்சு. இப்போ அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வருது அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு மூலமாக தான் அதை கொஞ்சம் சரி செய்ய முடியும். நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆங்கில புத்தகத்திலேருந்து மொழிபெயர்ப்பு கட்டுரை ஒன்று நான் படித்தேன். அதாவது என்னென்ன மாதிரியான முதல்ல எதிர்மறை எண்ணங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. ஒரு வேலை சொன்னால் நமக்கு செய்ய முடியுமா? அந்த ஆஃபீஸில் போய் அங்கே பார்த்துட்டு வா அப்படின்னா அந்த ஆஃபீஸில் நம்மளை மதிக்கலைன்னா, நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலைன்னா, என்னை உள்ளேயே விடலைன்னா, ஒரு வேலையை செய்ய அப்படின்ன உடனேயே நமக்கு ஒரு கூச்ச உணர்வு வரும். ஏன்னா முன்ன பிறகு தெரியாது அங்கே போனால் ஏன்னா அவங்க எப்படி மதிப்பாங்க, இப்படி நம்மளை பற்றியே ஒரு என்ன சொல்கிறது, தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இதெல்லாம் செய்ய நம்மளால் முடியாது, அதெல்லாம் அவங்களால தான் செய்ய முடியும், அந்த படிப்பு படித்தவங்களால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். இந்த மாதிரியான எண்ணங்கள் என்ன பண்ணும்? நம்ம செயலை அப்படியே தடுத்துடும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா ஒரு யோசனை சொல்கிறாங்க. டோன்ட் கம்பேர். உன்னை யாரோடையும் முதல்ல ஒப்பிட்டுக்காத. அவங்கன்னா இது செஞ்சுருப்பாங்க, என்னால் இது செய்ய முடியாது. அவனை தலைமையில் தூக்கி வச்சுருக்காங்க, என்ன அப்படி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. டோன்ட் கம்பேர். யாரோடையும் யாரையும் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொன்றும் யூனிக். ஒவ்வொரு படைப்புலையும் ஒரு ஒரு அழகு இருக்கு. ஒட்டகத்தோட கால் மாதிரி சிங்கத்தோட கால் இருக்கா? யானையோட கால் இருக்கா? யானையோட கால் மாதிரி ஒட்டகத்தோட கால் இருக்கா? என்னமோ அந்த படைப்பில் ஒரு நுட்பம் இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? பூரானோட கால் மாதிரி பாம்புக்கு கால் இல்லையே. பூரான நெளிஞ்சு தான் போகுது, பாம்பு நெளிஞ்சு தான் போகுது. பூரானுக்கு என்னத்துக்கு அத்தனை பெரிய ரயில்வே வண்டி மாதிரி அவ்வளோ கால் என்னத்துக்கு அந்த பூரானுக்கு? பாம்புக்கு காலே இல்லையே. ஏன் இல்லை? இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்கு என்னமோ இருக்குது, அதுக்கு என்னமோ இல்லை. ஒட்டகத்துக்கு கால் இப்படி இருக்குது, யானைக்கு கால் இப்படி இருக்குது, யானைக்கு துதிக்கை இருக்குது, முதலைக்கு துதிக்கை இல்லை,
முதலைக்கு துதிக்கை இல்லாததால தான் யானையே உள்ள வந்தா திங்க முடியுது. அதால ஒரே கவ்வி பல்லால கவ்வி, அந்த பல்லு தான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. யானைக்கு துதிக்க தான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஒருத்தருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி நமக்கு இல்லையே அப்படின்னு கவலைப்படலாமா? படக்கூடாது. சில பேர் வெள்ளையாக பிறப்பாங்க, கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. வெள்ளை தான் அழகுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை, அது வேறு ஒன்று தப்பாக அர்த்தம் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொருத்தர் சில பேருக்கு வந்து தோற்ற பொலிவுன்னு ஒன்று இருக்கும், அதுவே ஒரு பெரிய விசிட்டிங் கார்டு மாதிரி. அவங்களுக்கு அவங்க போன உடனே அவங்களை எல்லாரும் அவங்க நிமிர்ந்து பார்ப்பாங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பர்சனாலிட்டி. நமக்கு அது இல்லாமல் இருக்கலாம், நம்ம குட்டையாக இருக்கலாம், பல்லு தெத்தலாக இருக்கலாம், என்னமோ ஒரு குறை இருக்கலாம். இருந்துட்டு போகுது, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் இருக்குது, எனக்கு எல்லாம் ஏன் இப்படி இருக்குது, இப்போ நினைக்கிறதால மாற்றிட முடியுமா? நிறத்தை மாற்ற முடியுமா? உயரத்தை மாற்ற முடியுமா? பல்ல மாற்ற முடியுமா? என்ன பண்ண முடியும்? போகுது. முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு காரணம் எங்கேன்னு ரூட் கண்டுபிடிச்சா கம்பேரிசன், தன்னை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கறது. அதனால ஒப்பிடுவதை நிறுத்திடணும். என்னால் இதை செய்ய முடிகிற அளவுக்கு நான் செய்கிறேன், அது எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற உணர்வை வளர்த்துக்கொள்ள வேணும். நான் முன்னொரு முறை பேசியிருக்கேன், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கிடுக்கி வச்சு எடுக்கிற மாதிரி மூளையிலேருந்து எடுக்க முடியாதுங்க. நல்ல எண்ணங்களால் நீங்கள் நிரப்பிக்கிட்டீங்கன்னா இது காணாமல் போயிடும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களை கூட்டிக்கிட்டே போக 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 இதுக்கு இடம் இல்லாமல் போயிடும், நசுங்கிடும். இருக்கும், இந்த சனியம் போகாது, உள்ளதான் உட்காந்துருக்கோம், ஆனால் நசுங்கி போயிடும். ஏன்னா நீங்கள் டம்ப் பண்ணிட்டீங்க, நல்ல எண்ணங்களை நிறைய டம்ப் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே கீழே போயிடும். முடிஞ்சு போச்சா? முதல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அடுத்ததுன்னு தெரியுமா? கில்ட்டி ஃபீலிங். இப்போ சில பேர் சரியாக ஒரு காரியம் பண்ணாததுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னமோ ஒரு சின்ன தப்பு இருந்திருக்கும். வீட்டில் ஒய்ஃபோட சண்டை போட்டு வந்திருப்பான், பிள்ளைய கை நீட்டி அடிச்சுட்டு வந்திருப்பான், இல்லை யார்கிட்டேருந்தோ ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டு வந்திருப்பான். பாலியல் குற்ற உணர்வு இல்லாத பருவ வயதினர் இருக்க முடியுமா? ஓப்பனாக பேசுவோம். ஏதோ ஒரு பாலியல் உணர்வு, குற்ற உணர்வு, ஏதோ செய்யக்கூடாத ஒரு காரியம், இது இல்லாத ஒரு பருவ வயது உள்ளவங்க இருக்க முடியுமா? அதையே நினச்சி 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 ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன். இந்த வயசில் எல்லாரும் பண்ணுறாங்க போட. இந்த வயசு என்ன, இந்த வயசு எந்த வயசுலுமே எல்லாரும் பண்ணுவாங்க போட. நான் வந்து கெட்டதை ஆதரிக்கிறேன்னு பொருள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், நேச்சரை புரிஞ்சுக்கணுங்கிற. நேச்சர் இஸ் ஸோ பவர்ஃபுல். குற்ற உணர்வுனாலேயே பல பேர் சாவாம். ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன். இந்த குற்ற உணர்வு உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை கொடுத்துடும். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், அப்போ அதுக்காக தவறு பண்ணிட்டு வருந்த தவறு பண்ணக்கூடாது. ரூபாய் நான் திருட்டு வரலாமா? யார் ரூபாயாவது நான் திருட்டு வந்து நான் தைரியமாக இருக்கலாமா? அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒரு இயல்பான சின்ன சின்ன குற்ற உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை பெருசாக எப்போ நினச்சிக்கிறது. இப்போ வர்ற அவசரத்தில் வந்து நம்ம யாரையும் திட்டிட்டு வந்துட்டோம், திட்டிட்டு வந்துட்டோமேன்னு உட்காந்து என்ன பிரயோஜனம்? யாரை திட்டணுமோ அவங்களுக்கே ஃபோனில் கூப்பிட்டு நான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கேன், சாரி ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, என்ன குறைஞ்சி போச்சு? 2 நிமிஷம் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியே வந்துடுறோம், மன்னிப்பு கேட்டுடுறோம், விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு நிஜமாகவே ஃபீல் பண்ணிட்டா போகிறோம். ஸோ குற்ற உணர்வை சுமந்துக்கிட்டே திரியிறது, இந்த நமைச்சலை சொரிஞ்சிக்கிட்டே அலையிற மாதிரி ஒரு மருந்து போடணும், அதுக்கு ஒரு க்ரீம் போடணும், இல்லை ஒரு எண்ணெயை தடவணும், இல்லை அது உள்ள ஒரு பேதி மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்ணணும். எதுவுமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த நமைச்சலை சொரிகிற மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருந்தா, குற்ற உணர்வோடையே எப்போவுமே இருந்தா, சில பேர் 70-80 வயசு வரைக்கும் சின்ன வயசுனுடைய உணர்வுகளை நினச்சிக்கிட்டு நான் அந்த சின்ன வயசில் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த பாவ மன்னிப்புங்கிற ஸ்கீமே அதுக்காகத்தான் வந்தது. ராமாயணத்தில் வந்து அகலியை வந்து என்ன சொல்கிறான் ராமன், நெஞ்சினால் பிழைப்பிலாள் அப்படின்னு கம்பெனியாக சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் குற்ற உணர்விலிருந்து விடுதலை, குற்றத்திலிருந்து உங்களை நீதிமன்றம் விடுதலை செய்யலாம், குற்ற உணர்விலிருந்து நீங்கள் தான் உங்களை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். இது பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுங்க. குற்றத்திலிருந்து உங்களை நீதிமன்றம் விடுதலை செய்யலாம், குற்ற உணர்விலிருந்து நீங்கள் தான் உங்களை விடுதலை செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த எதிர்மறை எண்ணம் என்ன ஆகும்? கீழே தள்ளிடும். அப்புறம் நடக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஒரு தடவை ஆல் இண்டியா ரேடியோவில் நான் சின்ன வயசு இளைய பாரத நிகழ்ச்சியிலலாம் பங்கேற்கிற வயசு, பேச ஆரம்பித்த காலம் அது. லீலான்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன சொன்னாங்க, தம்பி நீங்கள் ஜெயகாந்தனை பேட்டி எடுக்க போகிறீங்க, ஜெயகாந்தன் புஸ்தகம்லாம் படிச்சுங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா. எனக்கு அப்படியே, ஏன்னா ஜெயகாந்தன் பெரிய ஹீரோ எழுத்து உலகத்தில், அப்புறம் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு ஜெயகாந்தன் புஸ்தகம்லாம் படித்து, நாவல் சிறுகதையெல்லாம் படித்து நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கேன்.
கூப்பிடல, என்ன பொசுக்குன்னு என்னை கூப்பிடவே இல்லை. நான் அப்புறம் அவங்கள கேட்குறேன், என்ன மேடம் சொன்னீங்க, அப்புறம் அதை என்னை விட்டுட்டீங்க. என்னன்னு தெரியலப்பா, ஜெயகாந்தன் சாரை கேட்டோம், யார் இப்போ இன்டர்வியூ பண்ண போகிறான்னு கேட்டார். சுகி சிவம் வேண்டான்ட்டாரு. நாங்கள் என்னப்பா பண்ணுறது, உன் பேர் சொன்னோன்னே வேண்டான்ட்டாரு அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6-7 மாதத்தில் நான் ஜெயகாந்தன் சாரை பார்க்குறேன். நேராக என்னை பார்த்து கேட்டார், சிவம் இளைய பாரதத்தில் நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தது இல்லை? ஆமாம். நான் வேண்டாம்னு சொன்னேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னாரு. ஆமாம். நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அதுக்கு மேலே நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. என்ன தப்பாக நினைக்கல அப்படின்னாரு சிரிச்சுக்கிட்டு. அப்படி எப்படிங்க நினைக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. என்னோட இயல்பு உங்களுக்கு தெரியுமில்ல, என்னை யார் இன்டர்வியூ எடுத்தாலும் அவங்கள கிழிச்சிருவேன், கிழிச்சு அவங்க அவமானப்படும்படியாக பேசுவேன். உங்களுக்கு தெரியுமில்ல என் குணம். நீங்கள் என் பிரியத்துக்குரியவர், உங்கள் அப்பா சுக்கி என் பிரியத்துக்குரியவர், உங்கள் அண்ணன் பெருமாள் என்னுடைய பிரியத்துக்குரியவர், நீங்கள் என்னுடைய ரொம்ப அன்புக்குரியவர். நான் அந்த மாதிரி ஒரு விபத்து உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், வேண்டான்னு சொல்லிட்டேன்னாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. என்னை வேணான்னு சொன்னதை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனால் அவர் வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? என் மேலே இருக்கிற அன்பு, என் குடும்பத்து மேலே இருக்கிற மரியாதை. நம்ம எத்தனை பேர் அப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? அது மாதிரி வாய் திறந்து கேட்க வேண்டிய இடத்துல இந்த உதவியை கேட்டிருக்கலாம். கேட்டுக்கவே மாட்டோம். அவங்க தரமாட்டாங்க, அவங்க தரமாட்டாங்க, அவங்க தரவே மாட்டாங்க அப்படின்னு அவர் கொடுக்குற ஐடியாவில் கூட இருந்திருக்கலாம். கேட்கலப்பா, நான் அப்புறம் நாமளாக எப்படிப்பா செய்யறது? யோசிக்கலாம்ல. பிறரை தவறாக நினச்சிக்கிறது, தவறாக புரிஞ்சுக்கிறது, அப்புறம் கோபப்படுறது, வெடுக்குன்னு கோபப்படுறது. இப்போது நாம் வந்து காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், ஏத்தாப்பில் மோதலாம், குறுக்க ஒருத்தர் வந்து நிற்கலாம். இப்போ ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது, நடக்கலாம் இல்லையா? பழையன்னு கோபம் பொங்கி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாம், இல்லை வசவு பாடலாம். என்ன ஆகிடும் தெரியுங்களா? நம்ம அமைதி போயிடும், நம்மளுடைய அன்றைய நாள் போயிடும். இன்னொன்று மட்டும் சொல்லட்டுமா, நமக்குள்ள ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா அந்த கோபம் என்ன ஆகும் தெரியுங்களா? யாருக்கிட்டையாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படியாவது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது போவாது, அந்த ஸ்டாக்கு வந்து காலி ஆகாது. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஆஃபீஸில் கோவத்தோடு வந்தால் பொண்டாட்டியை போட்டு கோவத்தில் திட்டுவான். அது சும்மா இருக்காது. அது நான் சும்மா அந்த நாள் சொல்கிறேன், புட்லையை போட்டு ஒரு அடி அடிக்கும், தொம்முன்னு அடிக்கும். அந்த கோவத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். குழந்தை என்ன பண்ணும், நேராக போய் பக்கத்து வீட்டில் போய் அது ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அந்த கோவத்தை காட்டும். அது சும்மா இருக்காது, நேராக போய் அது அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அந்த கோவத்தை காட்டும். இது கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, இப்போ நாம் கோபமாக இருந்தால் நம்முடைய பாக்கி நேரம் ஸ்பாயில் ஆகிடும். எது? பாக்கி நேரம் ஸ்பாயில் ஆகிடும். விட்டுத்தல அப்படின்ட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கான பயிற்சி முறைகளை பண்ணணும். சுவாச பயிற்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறான், அனாலிட்டிக்கல் பிரைன் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறான். எல்லாத்த விட எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறா. மற்றவங்களுடைய அறியாமை தானே காரணம். கோபத்துக்கு மிக முக்கியமான காரணம்னா, யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். ஒரு 10 ரூபா நஷ்டம் வந்தால் வந்துட்டு போகுது போ அப்படின்னு அதை டக்குன்னு ஒதுக்கி பாஸ் ஆன் பண்ணலாம். அப்புறம் இதெல்லாத்த விட டாப்பு எதிர்மறை எண்ணங்களில் கவலை. சில பேர் என்னே ரொம்ப கவலையாக இருப்பாங்க. கவலையாக இருக்கிறதால 10 காசுக்கு பிரயோஜனம் உண்டா? நீங்கள் பரீட்சை வரப்போகுதுன்னு எனக்கு கவலையாக இருக்குது, மழை வரப்போகுதுன்னு எனக்கு கவலையாக இருக்குது, இது நடந்துருமோன்னு எனக்கு கவலையினால் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்படி சொல்லட்டுமா, கவலைப்படுறதுல உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகுறது பார்த்தீங்க, ஒரியிங். அந்த கவலைப்படுறதுல வேஸ்ட் பண்ணுற எனர்ஜியை பிளானிங், அந்த எனர்ஜியை அதுக்கு திருப்புங்க. கவலைப்படுறதுக்கு வேஸ்ட் ஆகிற நம்முடைய பவர் இருக்குல்ல, கவலைப்படுறதுல வேஸ்ட் ஆகிற டைம் இருக்குல்ல, அதை பிளானிங்கில் திருப்புங்க. ஹவு டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதுல திருப்புங்க. ஹவு டு ரிவர்ஸ் இட், அதை எப்படி திருப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் எனர்ஜி, உங்கள் அறிவு, உங்கள் சிந்தனை, இது எல்லாத்தையும் நான் எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியுமா, எவ்வளோ கவலைப்படுறேன் தெரியுமா, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது கவலைப்படுறதால. இந்த ப்ராக்டிஸை நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு மாற்று வழி என்ன? வாட் நெக்ஸ்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தாப்புல என்ன காரியம் பண்ணால் இதுலேருந்து பிரச்சனை வரலாம். அட இறந்தே போயிட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது? எடுக்க வேண்டாமா? 10 பேர் சொல்லி அனுப்ப வேண்டாமா? உட்காந்துருவங்க சோர்ஸ் போட வேண்டாமா? இன்னும் கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குன்னு எல்லாம் அழுதுகிட்டே இருந்தால், மூக்கு சிந்தி போட்டுக்கிட்டே இருந்தால் காரியம் ஆகிடுமா? முதல்ல இந்த பாடியை கிளியர் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டாமா? நான் கவலை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதுக்கு வரணும். அப்புறம் சோகமாக இருக்கிறது, வேலை பறி போகலாம், வியாபாரத்தில் நஷ்டம் வரலாம்,
தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது உடல்நலம் குன்றி போகலாம். வாழ்க்கை வந்து இன்ப துன்பங்கள் கலந்த ஒரு கலவை, எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். இந்த மாதிரியான நேரத்தில் நான் சோகமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னா உங்கள் சோகத்தை ஒரு 2 நிமிஷம் மற்றவங்க பார்த்து வேணால் ரசிப்பாங்க. அவர் எவ்வளோ வருத்தமாக இருக்கார் பற்றியா அப்படின்னு. அப்புறம் சொல்லுவான், அது எப்போவுமே அப்படி தான் அப்படின்ட்டு பேசாமல் போயிடுவோம். அதனால் சோகமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் விழிப்புக்கு வரணும். தூக்கத்தில் இருக்க ஒருத்தர் அப்படி தட்டி எழுப்புற மாதிரி நம்மளை நாமளே ஒரு அலாம் வச்சு எழுப்பிக்கணும். நான் இப்போ சோகப்பட்டு என்ன போகுது, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் சோகமாக இருந்து என்ன போகுது, வருத்தப்பட்டு என்ன போகுது, சோகத்தினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரயிலை மிஸ் பண்ணிட்டோம், காரில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, என்ன பண்ணலாம்? இதை விட இன்னொரு வேடிக்கையான குணம் எதிர்மறை எண்ணங்கள்ல பொறாமை. நமக்கு ஒன்று அடைய முடியாட்டியது அடுத்தவன் அதை அடையிறான் அப்படின்னா பொறுத்துக்க முடியாத ஒரு பொறாமை. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பொறாமை உள்ளவங்க யாராவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்களா? தேவையில்லாத சண்டைகளை இழுத்துருக்குறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஏதோ அவனுக்கு ஒரு தகுதி இருக்கு, அவன் அதை அடைஞ்சான். நமக்கு என்ன தகுதியோ அதை நாம் அடைய போகிறோம். இந்த பொறாமையே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பிபி, வேறு வகையான உடல் நோய்கள் இதில் தாக்கப்பட மாட்டாங்க. லேட்டஸ்ட் சயின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மெடிக்கல் தியரி எப்படின்னு கேட்டால் 75% ஆஃப் த டிசீஸ் இன்ஃபெக்ஷியஸ், அதாவது நோய் தொற்று நோயாக பரவக்கூடியது அப்படின்ற கான்செப்ட் இருந்தது. 75% ஆஃப் த டிசீஸ். அப்புறம் மருத்துவ உலகத்தில் ஒரு விழிப்பு ஏற்பட்டது. 75% ஆஃப் த டிசீஸ் என்ன காரணம்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். உங்களுக்கு உள்ள இருக்கிற எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி, ஆட்டோ இம்யூன், அது தாறுமாறா ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் நோய்க்கு காரணம் ஆயிடுது அப்படின்னு மெடிக்கல் தியரியில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறமா லேட்டஸ்டா அதுக்கப்புறம் 75% என்ன இப்ப சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் நோய்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போய் இது உடம்புல இருக்கிற பிரச்சனை இல்லைங்க, ஸ்பேர் பார்ட்லாம் பிரமாதமா இருக்கு, முட்டி நல்லா இருக்குது, நரம்பு நல்லா இருக்குது, எலும்பு நல்லா இருக்குது, ரத்தம் நல்லா இருக்கு, தனித்தனி டெஸ்ட் எடுத்தா எல்லாமே நல்லா இருக்கு. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர், மனம் உடல் சந்திக்கும் இடத்தில் பிரச்சனை, உடல் மனம் மனோ உடல், உடல் மனம் மனோ உடல், அதுல இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறாங்க. 95% இன்னைக்கு மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உபாதைகளால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால எதிர்மறை எண்ணங்களால எந்த பயனும் இல்லை. அதை எப்படி நீக்கலாங்கிறது நான் முன்னாடியே கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய உடன்பாட்டு எண்ணங்களை தூக்கி மண்டை நிறைய போடுங்க, மனசு நிறைய போடுங்க, பாசிட்டிவான விஷயம். அந்த பாசிட்டிவான விஷயத்தை நிறைய போட 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இது இருக்கிற இடம் தெரியாமல் மொத்தமாக நசுங்கி போயிடும். அதனால் எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் வெல்லுவதற்கு உடன்பாட்டு எண்ணங்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் எந்த பயனும் இல்லை. எதிர்மறை எண்ணங்களால் நம்ம கீழே போகிறதுக்கு தான் அது காரணமாக இருக்குங்கிறத புரிஞ்சு கொண்டு மேலே வர்றதுக்கு வழிபாருங்க.